நீ ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு. அவளுக்கு எப்பவுமே ஏதாவது புதுசா பண்ணணும், வேற லெவலா யோசிக்கணும், அப்படிதான் டைப்பா இருக்கும். அவங்க வீடு ஒரு சின்ன ஊர்ல தான். வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய பூங்கா. மாலை வந்தா அவங்க சைக்கிள் ஓட்டிட்டு, பறவைகள் பாக்க, மரக்கீழ சும்மா கம்பெனி இருக்க, அங்க தான் ஓடிப் போயிடுவா. ஒரு நாள் அவ சிக்கதா, பூங்காவுல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தப்ப, ஒரு வித்தியாசமான நாய் அவ பக்கத்துல வந்துச்சு. அந்த நாய்க்கு ஒரு வெள்ளை கலர் ஜாக்கெட் மாதிரி ஒரு ஷைனிங் திங் இருந்துச்சு. மின்னி, ஐயையோ ஹே! நீ யாரு நாய்? என்ன ஸ்டைலா ட்ரெஸ்ஸா போட்டிருக்க? நாய், நான் மாயா. நான் சும்மா நாய் இல்லப்பா. மேஜிக்கல் டாக்டா. மின்னி சிரிச்சா. அடடா நீயா மேஜிக் டாக்? என்ன மேஜிக் பண்ண முடியும்? மாயா, நீ என்ன சொல்றேன்னு சொல்லு. அதையே நான் காட்டுறேன். மின்னி சற்று யோசிச்சா. சரி, நான் ஸ்கூலுக்கு போறேன்ல, ஆனா ஹோம் ஒர்க் எல்லாம் புரியாம இருக்கேன். அத பாஸ் ஆகணும். அது முடியுமா? மாயா, அது சிம்பிள்டா. ஆனா ஒரு டீல் இருக்கு. நாளுக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். அது பண்ணினா தான் மேஜிக் வேலை செய்யும். அப்போ அது மட்டும்னா? சரி, டன். அந்த நாளே மின்னி ஒரு குட்டி பூனைக்கு பால் ஊத்தி குடுத்தா. அடுத்த நாளே ஸ்கூல்ல டீச்சர் அவள கிளாஸ்ல பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தினமும் ஒரு நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு நாள் அம்மாவுக்கு பாத்திரம் கழுவி ஹெல்ப் பண்ணினா. இன்னொரு நாள் அழுதுட்டு இருந்த தோழிக்கு தம்பில்லா டிஷ்யூஸ் கொடுத்து கன்சோல் பண்ணினா. அப்படியே ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே மாயா ஒரு மேஜிக் பண்ணி அவளோட டேல சில ஸ்பெஷல் மாதிரி ட்விஸ்ட் வச்சு ஹாப்பி ஆக்கிடுவான். மார்க் வேணும்னா மார்க், மழை வேணும்னா மழை, விடுமுறை வேணும்னா அது கூட. இப்படித்தான் மின்னியும் மாயாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடாங்க. ஆனா ஒரு நாள் மாயா, மின்னி, எனக்கு வேற பசங்கங்கிட்ட போணும். என் மேஜிக் எல்லாருக்குமே வேணும். நீ இப்பவே நல்லவளாயிட்ட. நீயே ஒரு மேஜிக் மாரி தான் இப்போ. மின்னி கொஞ்சம் சேட் ஆயிடுவா. ஆனா புரிஞ்சுக்கிறா. சரி மாயா, போடா. ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். மாயா ஒரு சைட் விங்க் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் செகண்ட்ல கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸா போயிடுறான். அதுக்கப்புறம் மின்னி தினமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவா. ஏன்னா, இப்போ அவளுக்குள்ள தான் ரியல் மேஜிக் இருக்கு.